எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அமித்ஷாவும் சரி, நயனார் அவர்களும் சரி, உள்ளபடியே நிறைய வேலைகள் செஞ்சுட்ருக்காங்க. ஒரு ஒருங்கிணைதுக்கான வேலைகள், முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கான முயற்சிகள் வெற்றி பெறுமான்றது கடவுளுக்கு தான் தெரியும். நீங்கள் ஒருங்கிணைக்கணும்னு சொல்லுங்க, அந்த யாரெல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைச்சு யாரை முதல்வர் ஆக்கிறதுக்கு வேட்பாளர்ன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே கொண்டு போகிறாங்களோ என்னமோ. ஆமாங்க. என்னென்னா இப்போ ஒருங்கிணைக்க சாதாரண விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு இபிஎஸ் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து ரிப்போர்ட்டிங் டு சசிகலா அவர்கள்கிட்ட தான் இருந்தது. அதில் சசிகலாவோட அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா டிடிவி. ஸோ இப்போ திடீர்னு ஏன்னா ஒருங்கிணைக்கணும், இவங்க எல்லாரும் கட்சியில் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னும் போது இப்போ இபிஎஸ் தான் ஆஸ் பர் ரெக்கார்டு வந்து ஏடிஎம்கேனா ஹெட்டாக இருக்கார். இப்போ இருக்க சூழலில் சசிகலாவையோ இல்லை டிடிவியோ ஓபிஎஸ்ஸோ திருப்பி ஒருங்கிணைத்தா என்ன போஸ்டிங் கொடுப்பீங்க அவங்களுக்கு? எந்த போஸ்டிங்கில் கொடுத்து உள்ளே உட்கார வைக்க முடியும்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங். அது மட்டும் இல்லாமல் மிச்ச அமைச்சர்கள் ஜெல்லாகி போவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக வந்து இபிஎஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெல்லாக மாட்டார். ஏன்னா இபிஎஸ் அன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டது, ஓபிஎஸ் அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதால் நம்ம எல்லாரும் கண்டிப்பாக தீர்க்கமாக எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதில் தான் வந்து எதிர்த்தாங்க சசிகலாவும் டிடிவியும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக எதிர்த்து அதுக்கு அடுத்த நகர்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அகேன்ஸ்டாக தான் பேசினாங்க. திடீர்னு இவர் ஓபிஎஸ் மனமாற்றமாகி இந்த பக்கம் போராடணும் போது இவர் இபிஎஸ்ஸால் அந்த நிலைப்பாடை வந்து அவரால் சகித்து கொள்ள முடியல. அதனால் அவங்கள எப்போ வச்சோமோ அதே மாதிரி வச்சணும், திருப்பி உள்ளே சேர்த்துக்க கூடாதுன்ற ஒரு நிலைப்பாடில் இப்போ இருக்கார் இபிஎஸ்.